ஹாய் கைஸ் நம்ம மெமரி வச்சு நட்டு விஷயப்படனே எபிசோட் 281 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து மாதிரி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்பவும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நாலாவது கிரேட் நிஞ்சா வார் அது ஆரம்பிச்சதுல இருந்து எல்லார் சந்தோஷமும் போச்சு. இதெல்லாம் நடந்துருந்தாங்க பாயிண்ட் சரி பண்ணிட்டாங்க. ஒரு வெறிச்சோடி ஒரு மாதிரி கிடக்கு. வெறும் பசங்க மட்டும் வாவ், இந்த எருமைங்க கூட இவ்வளவு வேலை செய்து பாருங்க. அதுங்களோட குழந்தைங்க எல்லாம் பசியோட காத்துக்கிட்டு இருக்கும். அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன மன்னிச்சிடுக்கா, என்னால அதை அடக்கி வைக்க முடியல. போயிட்டியா? டேய் தண்ணி ஊத்துனா நினைச்சேன். அட பாவி. இந்த 4th கிரேட் வாரை எதிர்க்கிறதுக்கு 5 நாடுகளும் ஒன்னா சேர்ந்து ஹிடன் லீஃபோட எலிட் நிஞ்சாக்கள் அடங்கிய ஒரு அலையன்ஸ் உருவாக்கி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சேஃபா இருக்கணும்ங்கிறதுதான் இப்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம நிஞ்சாக்கள் இல்லாத சமயத்துல இந்த ஊரை நாம தான் பாதுகாக்கணும். அங்கேயும் அதேதான். கடந்த காலத்துல எல்லாம் ஒவ்வொரு நிஞ்சா வாரப்பவும் இந்த மாதிரி ஊர்ல ஆட்கள் இல்லாம தான் இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல ரோக் நிஞ்சாக்கள்லாம் ஊரை கொள்ளையடிக்கிறதுக்காக கழுகு கூட்டம் போல வருவாங்க. அவனுங்களும் இரும்புக மாதிரிதான். அதனால இங்க இருக்கிற எல்லாரும் நாம ஒன்னா செயல்படணும், புரியுதா? என்ன உளறிட்டு இருக்கீங்க நீங்க? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா ஒவ்வொரு முறையும் நாங்க தான் அவங்களை அடிச்சு துரத்தி இருக்கோம். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, சிகமாரி உன்னோட அம்மா தானே சரியான கோபக்காரியா இருப்பாங்க போல. ஆமா, அதுவும் உண்மைதான். ஆமா, சரியா சொன்னீங்க. ஹிடன் லீஃப் வில்லேஜோட தாய்மார்களை குறைச்சி எடை போட்டுடாதீங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இயக்கத்தை நடத்திட்டு வர்றோம். சாக்குராக்காவோட அம்மாவும் சும்மா இல்ல, நெருப்பு மாதிரி பேசுறாங்க. எங்க மேல இருக்கிற பயத்துல எங்களை ஜோஜி அம்மாவா? அட்டாக் பண்ண மாட்டாங்க. நான் சொல்றது சரிதானே யமனாக்கா? ஆமா ஆமா சரியா சொன்னீங்க. அது உண்மைதான். கடந்த காலத்துல நீங்க சொன்ன எல்லாமே நடந்திருக்கு. இருந்தாலும் நாம சேஃப்டியா இருந்தாகணும்ல. பேசிட்டு இருக்கேன். என்ன அகாட்ஸ்கி மாதிரியான ரோக் நிஞ்சா கூட்டம் எப்ப வேணாலும் உருவாகலாம். அது மட்டும் இல்லாம அவங்க எப்ப வேணாலும் நம்மள தாக்க வர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி கஷ்ட காலத்துல நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டா ஊர் நல்லா இருக்கும் தான் சொன்னேன். சரி, பரவாயில்ல, விடுங்க. பயப்படாதீங்க, எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஏன்னா எல்லாத்துக்குமே நாங்க தயாரா இருக்கோம். அதானே, எல்லாத்துக்குமே இப்படி பயந்துகிட்டே இருந்தா எதுவுமே பண்ண முடியாது. எல்லாரும் சிரிப்போம், அழுவோம், கோவப்படுவோம். ஆனா இறுதியில சிரிக்கதான் செய்வோம். போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்க புருஷங்களை நாங்க சிரிச்சுக்கிட்டே வரவேற்க தயாரா இருக்கோம். அதனால பயப்பட வேணாம். அதுக்கப்புறம் எப்படியும் நம்ம வாழ்க்கை இயல்பு நிலைக்கு மாறிடும். அப்படித்தான் இவன் மண்ணில ஏறுற மாதிரி சொல்லுங்க. இப்போவாச்சும் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னது எனக்கு புரியணுமா? நீ ஏமாட்டி நல்லா இருந்துக்கிறாரு. இதை இப்படியே விடுறது சரியா வராதே. ஒருவேளை எபிசு சென்சாய் சொல்ற மாதிரி ரவுடிங்க நம்ம ஊரை தாக்குறாங்கன்னு அப்ப என்ன பண்றது? நீ சொல்றது கரெக்டாவே இருந்தாலும் நம்ம வயசை காரணம் காட்டி இவங்க யாரும் நம்மள சண்டைக்கு போக அனுமதிக்க மாட்டாங்க. நான் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெரியவனா இருந்திருந்தா. நீ செம்மையா சொன்ன தெரியுமா? இங்க பாருங்க, இந்த ஊரை பாதுகாக்கிறதும் நம்மளோட முக்கியமான கடமைகள்ல ஒண்ணுதான். இதெல்லாம் பேச வேணா நல்லா இருக்கும். ஆனா போர்க்களத்துக்கு போறதுதான் உண்மையில நிஞ்சாவோட அழகே. ஊரை பாதுகாக்கிறதால மரியாதை கூட கிடைக்காது. பேசியா நேரம் போயிடுவானு தெரியும். தாத்தா, இந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு தான் யோசிக்கிறேன். ஆனா நீங்க ஹொக்காகேங்கிறதுனால சண்டை போடுறதுக்காக போர்க்களத்துக்கு போயிருப்பீங்க. கொனகமாரு, நானே இத பத்தி உன்கிட்ட பேசலான்னு தான் இருந்தேன். உனக்கு வில் ஆஃப் ஃபயர் இருக்கா? வில் ஆஃப் ஃபயரா? ஆமா, என்ன ஆனாலும் ஊரை காப்பாத்தணுங்கிற அந்த மன எண்ணத்துக்கு பேரு தான் வில் ஆஃப் ஃபயர். ஊரை காப்பாத்துறதா? சிக்குமார் சொன்னா என்னாச்சுங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க அம்மா மருந்து செடிகளை பறிச்சுட்டு வர சொன்னாங்கன்னு நான் மலை வேலைக்கு போனேன். அங்கதான் நான் இந்த சம்பவத்தை பார்த்தேன்.
என்ன காட்டுக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி நிஞ்சாஸ் வந்திருக்காங்களா? ஆமா, நாங்க நிறைய பேரை பார்த்திருக்கோம் ஆமாரு. ஐயோ இவ்வளோ பேரா? இவங்க அமைதியாக இருந்தாலும் வீடு கொடுக்க மாட்டேன்றாங்க. கிட்டத்தட்ட 100 பேர் அங்க இருந்திருப்பாங்க. என்னால என் கண்ணை நம்ப முடியல. என்னது 100 பேரை பாத்தியா? ஹேய் கோனஹமாரு, நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில இவனா? ஏய், என்ன பிரச்சனை ஊடான்? ஆமா, ஏன் உன் முடி இப்படி கலந்திருக்கு? அது இருக்கட்டும், முதல்ல நான் சொல்றத கேளு. என் வீட்டுல காலனை பறிக்க சொன்னாங்க. அதுக்கு நான் காட்டு பக்கமா போயிருந்தேன்னா அப்ப வித்தியாசமா உன்னை கவனிச்சேன். போர் முடிச்சு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா டேஸ்டியான காளான் சமைச்சு நாங்க எல்லாருக்குமே கொடுக்க போறோம். எல்லாரும் வயிறு முட்டை சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் நெருப்புல சுட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியா அப்படியா? இருக்கு. காளான் போட்டா எரியுதா? ஆமா, என்னது? ஐயையோ, பத்திக்கிச்சே, காப்பாத்துங்க. இவ்வளோ பண்ணுமே. Oh, I knew it. It was a raging inferno. நல்லா இருக்குல்ல? இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. நான் எல்லாத்தையுமே சாப்பிட போறேன். இதெல்லாம் இப்படி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒண்ணு அது ஃபயர் ஸ்டைல் நிஞ்சாவா இருக்கணும், இல்லன்னா வந்தவங்க. உனக்கு என்னாச்சு? நம்ம வாசல் சைடுல அங்க என்ன வெஸ்ட் சைடுலயும் பிரச்சனையா? ரொம்ப பெரிய அரக்கர்களை நான் பார்த்தேன். காட்டுவாசி மாதிரி இருக்கும். சுற்றி இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களா இல்லை இது குழந்தைங்களா? அரக்க நிஜங்கள்ல யாரு? அப்படின்னா அரக்கர்கள் மாதிரி இருக்கிற நிஞ்சாக்கள்னு அர்த்தம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியவே. அடடா, நம்ம ஊருக்கு என்ன ஆச்சு? Guys, நான் சொல்றது என்னதான் ஆச்சு? ஊருடைய கிழக்கு பக்கத்துல என்ன கிழக்கு பக்கத்துலயுமா? அடிச்சி ரசிங்கனை பயன்படுத்துற ஒரு நிஜாவை பார்த்தேன். ஏய், நரிட்டா அண்ணா ஊருக்கு திரும்ப வந்துட்டாரா? இல்ல இது அவரு கிடையாது. என்ன? நிச்சயமா அதுக்கு வாய்ப்பே இல்ல. முன்னாள் போர்த்தோக்காக அப்புறம் ஜிராயா தாத்தா, இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் ரசிங்கனை பயன்படுத்த தெரியும். அவங்க 2 பேரை தாண்டி எனக்கும் நருட்டோவுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் ஒண்ணு சொல்றேன் கேளு. அவன் காலாலேயே ரசிகனை உருவாக்கலாம். என்ன காலாலையா? ஆமா, காலையில இது உண்மைதானா? அளந்து விடுறானுங்களா? ஏதோ கலக்கதையா விட்டுனுற மாதிரியே இருக்குது எனக்கு. ஏய் கையால மட்டும் விளையாண்டு இருக்கு. ஃபுட்பால் மாதிரி விளையாண்டு. என்னடா காலாலேயே பண்றானா? ஆனா அது எப்படி சாத்தியம்னே புரியலையே. நாம எதேதோ பார்த்துட்டு பாட்டி, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு டெய்ல்டு பீஸ்ட் இந்த ஊருக்கே சாபம் கொடுத்துருச்சு. ஒண்ணு கனவு இல்லைன்னு டிஸ்கஸ் பண்றதா தான் இருக்கும். டெய்ல்டு பீஸ்ட் நம்ம எல்லாம் பயத்துல அந்த மாதிரி வந்துங்க போல. பாட்டி, அது நீங்க எங்க பாத்தீங்க? காட்டோட கிழக்கு பக்கத்துல. கண்டிப்பா அது டெய்ல்டு பேஸ்ட் தானா பாட்டி? ஆமா, இந்த தடவை கரடி உருவத்துல வந்திருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் சமைக்கப்பட்டிருக்கோம். கரடியா? டிஸ்டன்ட்ரா காடின்றா கிடையாது வந்து. ஒரு நிமிஷம் இருங்க. நமக்கு கிடைச்ச எல்லா தகவலையும் ஒரு தடவை சரி பார்க்க வேண்டியிருக்கு. காட்டோட கிழக்கு பக்கத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. அதே போல ஏய் சுத்தி அப்ப எதுவுமே நடக்கல. கம்முன்னு இருந்துருங்கடா அப்படின்னா ஊருக்கு. அவங்க நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்கன்னு அர்த்தமா? காட்டுவாசி நிஞ்சான்னு சொன்ன பத்தியா அங்க நிக்கிறடா. இதுதான் என்னால பொறுத்துக்கவே முடியல. அதே டேய் பெயின் கூட சண்டை போட்டவனா நீ கொஞ்சம் யோசிடா.
என்ன மன்னிச்சிருக்கோம் நாமரோ, என்னால இதை நம்பவே முடியல. ஒருவேளை இப்படி யாராவது வந்திருந்தா கூட அந்த அம்மாக்கள் அவங்கள அடிச்சு துரத்திருப்பாங்க. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதை எதிர்க்கணும்னு தான் நான் அப்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இது எதுலயுமே தலையிடாம இருக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். கக்காஷி புக் படிக்கிறாரு, அப்ப அப்படிதான் இருப்பாரு. கற்பனை பண்றதை விட்டுட்டு கவனமாகிற. நீ இன்னும் ட்ரைனிங் வேற எடுக்கணும்ல, போய் அந்த வேலையை பாரு. நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்க. எதிரிங்க வந்துகிட்டு இருக்காங்க. அரக்க நிஞ்சாக்கள் நம்ம ஊரை நாசமாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களால நெருப்ப கக்க முடியுது. அப்படியா? அதுவும் இல்லாம ராசிங்கான் பயன்படுத்துறாங்க. ஐயோ பயமா இருக்கே. ஒரு பெரிய கரடி அது ஏதோ குழந்தைங்க கதை சொல்ற மாதிரி கேக்குறாங்க எல்லாரும். கடைசியில உண்மைன்னு சொல்லிட்டு போறாங்க. இதுக்கு மேல ஆனாலும் கால ரசிகன் சின்ன பசங்களான நாம தான் எப்படியாவது இந்த ஊரை பாதுகாக்க. மிருகம் என்ன இருக்கலாம் மேபி. போதும் கொனஹாமாரு, நீ தான் இங்க ஒக்காகேன்ற மாதிரி பண்றத முதல்ல நிறுத்து. ஒக்காகேவோட பேருன்னா பெரிய கொம்பன் நினைப்பா உனக்கு. இப்ப என்ன சொன்ன? நான் சொல்றது நல்லா கவனி. இதுக்கப்புறம் உண்மையான திறமைக்கு தான் இங்க மரியாதை. ஏன்னா நருட்டோவையும் இப்படிதானே நடத்திட்டு இருந்தாங்க. அகாடமியில ஃபெயிலியரா பார்க்கப்பட்ட அவர் தான் இப்ப நம்ம ஹீரோவா நின்னுட்டு இருக்காரு. அடுத்ததா அவரதான் ஒக்காகேவா தேர்ந்தெடுக்க போறதா வேற நான் சில ரூமர்ஸ கேள்விப்பட்டேன். பெரிய இடத்து பையனா இருக்கிறதால மட்டும் உனக்கு மரியாதை கொடுக்க முடியாது. போர்க்காலத்துல நீ என்ன பண்ணிருக்கங்கிறது மட்டும்தான் இங்க முக்கியம். ஊரை பாதுகாக்கிறதெல்லாம் கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. Really? Just how selfish are you? Let's fight. Yeah, let's go. இதெல்லாம் நீங்களா பசங்கன்னு ஃபீல் ஆகுது. Do you have anything you want to say? The will of fire? What does that mean? Oh, get him, Konohamaru. You can take this. ஏய் தடுக்க சொன்னா கூட சரி. It's the will to protect this village no matter what it takes. If someone doesn't possess the will of fire, then they could never become Hokage. Yeah, right. And you think you have it, huh? No way. அடுத்து சாஸ்கே நாட்டோட We're both on the same side. I don't want to hurt you. You idiot. I'm the one who's hurting you. If I fell to your kunai, you'd be the one hurt. You'd have to bear that burden. And that's why I'm trying so desperately not to lose now. Konohamaru! என்ன ஆனாலும் சரி, இந்த ஊர்ல இருக்கிற கடைசி உயிரை காப்பாத்துற வரைக்கும் நான் விடாம போராடிக்கிட்டே தான் இருப்பேன். எங்க போற கொனஹாமாரு? கொஞ்சம் நில்லு, சொல்றத கேளு. மோய்கி, இங்க தானே நீ அந்த நிஞ்சாஸ் எல்லாரையுமே பார்த்த? ஆமா, இங்கதான். நான் கூட இங்கதான் நெருப்பு எரியுது. குரங்குங்களா இருக்குமோ? சரி. ஏய், உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டதா? ஏய், என்னாச்சு உனக்கு? நிஞ்சாஸ் எல்லாரும் எகிரி குதிக்கிற சத்தம் தான் அது. இந்த மனுஷன் கூட உண்மையா இருக்குல்ல, மத்ததுதான் நம்ப முடியல. உங்களுக்கு இங்க என்னடா வேலை? நிஞ்சாஸ் நெருப்ப கக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இதுதான் அப்படி சொன்னாங்களா? ஆடா பாவீங்களா. இந்த கால ரசிகன் எடுத்து எங்க போய் காட்டுங்க. நிஞ்சாஸ் ஏய் இங்க என்னடா ஆச்சு? கண்ணுல என்னடா ப்ராப்ளம் இருக்குங்களா? பாட்டி எப்படி உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சு? அழகை கூட மனுஷருண்டா, ஏதோ கண்ணு தெரியலன்னு சொல்லலாம்டா. உங்களுக்கு என்னடா? யாரையா நீங்க இங்க வந்து மேஜிக் ஷோ பண்ணுவீங்க? என்னதெல்லாம் பேய்னு சொல்ற மாதிரி நம்ம கற்பனை தான் நமக்கு எதிரியாவே அமைஞ்சிருச்சு. நம்ம கற்பனை நீ என்ன சேர்த்துக்காத. சர்க்கஸ்ல பெர்ஃபார்ம் பண்றவங்க எந்த கோணத்துல உனக்கு நிஞ்சாஸா தெரிஞ்சாங்க? தேவையில்லாம நான் தான் அவங்கள எல்லார்கிட்டயும் அசிங்கப்பட்டேன். இது நினைச்சாலே ரொம்ப கேவலமா இருக்கு. பாவம், எல்லாம் சிரிச்சுட்டாங்க. என்ன சத்தம்? பெரிய பிரச்சனை.
சீக்கிரமா வா. டேய் போங்கடா. சொன்ன மாதிரி ஊரை தாக்க அவங்க வந்துட்டாங்க. என்ன யோசிக்கிற? இல்ல அது வந்து மேற்குல இருந்து வராங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இது உண்மைதான் நினைக்கிறேன். வட்டாசே தான் என்ன உன்னை கூட்டிட்டு வர சொன்னா. தயவு செஞ்சு நம்ம போயாகணும். வா. இவருங்க போய் மொட்டை வாங்கினாங்க வச்சுக்கா. ஓடுங்க, ஓடுங்க, நிக்காதீங்க. ஓடுங்க, அவங்க வராங்க, ஓடுங்க. யாருமே நிக்காதீங்க, ஓடுங்க. ஐயோ, ஓடுங்க. அங்கதான் நம்ம சிவன் சாமுராய்களையும் தோக்கடிச்சு நாங்க தான் ஜெயிக்க போறோம். ஆமரா இது போட்டியா? யோகுசான் அவன எனக்கு தான் இந்த மொத்த ஊருமே சொந்தம். சுமோ ரெஸ்லர்னா யாரு? தெரியல, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. தெரியாத உங்களுக்கு. காட்டுல இருந்து ஊரை நோக்கி வந்த அரக்கர்கள். வெஸ்ட் சைடுல இருந்து தான் வராங்க. அவங்க பெருசா பயங்கரமா இருக்காங்க. இது ஒண்ணுதான் கட்ட சொல்லிக்குது. I get it. That piece of intel was the only one that was real. அவங்க சின்ன பசங்க காட்டுறாங்க. What to say? Hang on! I'm coming! இதுக்கு மேல வந்தீங்க அவ்வளவுதான். என்ன நடக்குதுங்க? அது மாதிரி அழிய விட்டு நகருங்க. உங்க யாரு வீட்லயுமே புருஷனுங்க இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவனுங்க திரும்ப வரத்துக்குள்ள உங்க கிராமத்துல இருக்கிற எல்லாத்தையும் சூறையாடதான் வந்து. இதெல்லாம் இதெல்லாம் வீடும். அவ்வளவுதானா? வாங்கினாலும் உங்களுக்கு எல்லாம் புத்தியே வராதுல்ல. சூறையாட வந்தாங்களாம். எங்க புருஷங்க இருந்தாலும் இல்லனாலும் சரி, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே இந்த ஊரை அவங்க பாதுகாப்பு பொண்டாட்டிங்களாச்சே. வெல் ஆஃப் ஃபயரா. What a load of hogwash! All right, boys, let's go teach these women a little lesson. Attack with everything we've got! Protect the children! புருஷன் எவ்வளவு அடிச்சிருப்பாங்க, எல்லாம் யூஸ் ஆவாங்க. அவங்க சும்மா வீரர்கள் தான். அவங்களே அசால்ட்டா ஹேண்டில் பண்றாங்க. இந்த ஊரில் இருக்கிற எல்லாரையுமே சொந்த குடும்பம் மாதிரி தான் பார்க்க தோணும். எல்லாரையும் பாதுகாக்கணுங்கிற அந்த உணர்வு எல்லாரும் மனசுலயும் இருந்தாலே போதும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்க்கிறதுக்கான மன தைரியத்தை அதுவே நமக்கு கொடுக்கும். யாரை பார்த்து பயப்படுறீங்க? பிள்ளைகள் இருக்கிற எல்லாருக்குமே அந்த வில்லா ஃபயர் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதை நம்மளால சமாளிக்க முடியும். புரியுதா? வீட்டுல கிச்சன்ல இருக்கிற அம்மா நினைச்சிங்களா? வெல் ஆஃப் ஃபயர்னா என்னங்கிறது எனக்கு இன்னைக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஆத்தி, ஆபத்து. ஓடுடா. உங்களை விட மாட்டோம். இரு, கொலகுமாரு. அதாவது சும்மா சைல டம்மியா காமிச்சுக்கிறாங்க. புயல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கேன். குறுக்க வராதடா பொடி பயலே. ஷேடோ க்ளோன் ஜுட்சு. அவனே இதை எடுத்துடுறானே. செத்து போயிடுவாங்கடா. இதாடா இந்த வாங்கிக்க. வயசுல அடிக்க தொப்பையே கறக்க போறான். அப்பவே இந்த பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டாங்க. வாவ் கொனஹமாரு, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும். இனி நானும் வில் ஆஃப் ஃபயரை பின்பற்றலாம்னு இருக்கேன். கமான், எல்லாரும் அவனை தூக்கி கொண்டாருங்க. அட, இல்ல அதெல்லாம் வேண்டாங்க. கொஞ்சம் ஓவரா இருக்குமே. தூக்குங்கடா அவனை. இந்த மாதிரி சின்ன வயசுலேயே நட்டு மதிச்சிருந்தா வேற மாதிரி போயிடும். சரி வாங்க, சாப்பிடுற நேரம் வந்துடுச்சு. நோய் என்னோட புருஷனா இல்லங்கிறதுனால நேத்து வச்சதான் நான் சாப்பிட போறேன். சும்மா வீட்டுல படுத்துட்டு இருக்கிற என் புருஷனுக்கு சமைக்கிறது எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா? நம்மளாம் சேர்ந்து கூட்டான் சோறு சாப்பிடலாமா? உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல விஷயம். நான் மதியம் மீந்ததை கொண்டு வரேன். அக்கா, அப்ப மீட்டு கூட என்ன பண்றது? புருஷனுக்கு போட்டுரு. தலைவர் கொனஹமாரு, இது மட்டும் மாறல. எல்லாமே நீதான். இதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் நான் பழகணும்னு நினைக்கிறேன். ஏடோக்கு மட்டும் கொஞ்சம் அசல் பசக்காக பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த எபிசோடு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம தலைவர்களோட அம்மாங்கெல்லாம் பார்க்குறோம். இது வரைக்கும் பார்த்ததில்லை, இப்போ தான் பார்க்குறோம். அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது.
எப்படி சொல்கிறது, வீட்டில் வந்து சமைச்சு துணி துவைக்கிற ஆளுங்க நினச்சியாடா நாங்களும் இறங்கினா எல்லா ஃபீல்டில் இறங்குவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஊரில் இப்போ சப்போஸ் ஆம்பளைங்கள்ல எல்லாருமே வாருக்கு போயிட்டாங்க, வெறும் பெண்மை குழந்தைங்க இது என்னடா ஆகிட போகுது அப்படின்ற தைரியத்தில் சும்மா ஸ்லாமஸ் அதுவும் அவங்களே சமாளிக்கிறாங்க அப்படின்னா, இங்கே யாருன்னா வந்தால் கூட தப்பி தவறி வந்தால் கூட சமாளிக்கிறதுக்கு இருக்காங்க அப்படின்னு காட்டின மாதிரி இருந்தது. அது நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. லீஃப் வில்லேஜ்னா அனாதையே விட்டாங்க, எல்லாரும் அங்கே போயிட்டு இங்கே யாருன்னா வந்து அட்டாக் பண்ணடா பண்ணுறதுனா வீட்டில் பெண்மணிங்க கூட வந்து போராடுவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. நல்லா போச்சு. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து லேடிஸ் தானே ரொம்ப இலக்காரமாக பார்த்தானே வச்சு செஞ்சு அனுப்பி விட்டாங்க. அந்த மாதிரி நம்மளோட இந்த நம்ம தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் என்னதான் வெளியே வந்து புலியாக இருந்தாலும் வீட்டில் எலின்ற மாதிரி அவங்க அம்மாக்கள் அந்த பேசினது, பழைய சோறு போட்டுக்கலாம் அது இது இருந்தது, அது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஆனால் இந்த எபிசோடில் சில டைலாக் வந்து கொஞ்சம் எனக்கு நெகட்டிவ் ஃபீல் கொடுத்துச்சு. அதாவது வாருக்கு போயிட்டு எங்கள் புருஷங்களாம் ரிட்டர்ன் வரப்போ நாங்கள் வந்து திரும்ப வரவேற்போம், அதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு மாதிரி ஏதோ ஒரு குத்துது. ஏதோ ஒரு நைட்டு நடக்க போதோ, எத்தனை பேருக்கு என்ன ஆகும்னு தெரியாது, கொஞ்சம் பேர் இறந்துருக்காங்க. அந்த இதுவும் இருக்கும் இல்லையா, திரும்ப எதிர்பார்த்து காத்து இருக்கும்போது சில பேருக்கு ஏமாற்றமும் இருக்குன்றது. அதேமாதிரி லீஃப் வில்லேஜ் இங்கே வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு 6 வயசுக்கிட்ட முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி இருக்குது. இப்போ திரும்ப இது ஏதாவது வந்து என்ன பண்ணால் திரும்ப ப்ராப்ளம் ஆகுமே அப்படின்ற மாதிரி இப்போ தைரியமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை எங்கள் காப்பாற்றிடுவாங்க, அவங்களாம் வெற்றிகரமாக வருவாங்க, இவங்க உற்சாகமாக வேலையும் செஞ்சுட்டு ஒரு மாதிரி எழுத்துவாக இருக்காங்க. யாருமே ஒரு சோகத்திலேயோ வருத்தத்துலேயோ இல்லை, அவங்க எந்த அளவுக்கு அவங்கள சந்தோஷமாக வச்சுட்டு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களும் இருக்கிறாங்க. பட் அதுவும் கொஞ்சம் வலிக்குது, இறந்தவங்களாம் எப்படா இருக்கும் அந்த ஃபேமிலி அப்படின்ற மாதிரி. நம்ம கோடகமரம் பார்க்கும்போது தேடோக்காயோட பேரன் தான், ஆனாலுமே வந்து அந்த பந்தா அது இதுன்னு இல்லாமல் ஒரு நரோட்டோ நேச்சர் அவன்கிட்ட பார்க்க முடியுது. எதாக இருந்தாலும் விட்டு கொடுக்காம ரொம்ப யோசிச்சு, அந்த நரோட்டோக்கு எப்படி சில நல்ல குவாலிட்டிஸ்லாம் இருக்கோ அது நம்ம கோடகமரட்டையும் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இது சின்ன வயசில் வந்துட்டு இருந்தது, அந்த குழந்தைத்தனம் அப்போ இருந்தது, நான் தேடோக்க பேரன் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு இருந்தது. இப்போ அதெல்லாம் மாறி கொஞ்சம் அந்த வயசு வர வர ஒரு இது வருது. ஆனாலும் இப்போ இந்த எபிசோடில் பார்க்குறப்போ இன்னும் உங்கள் குழந்தைங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த அச்சுக்குது ஏதோ பார்த்துட்டு கற்பனை பண்ணிக்கிறது, அந்த பயம் சுற்றி யார் வந்தாலுமே எதிரிங்க வந்துட்டாங்க. அந்த உஷார் வந்து ஓகே தான், பட் ஒழுங்காக தான் பாருங்க. அந்த பாட்டிக்கு தெரில கண்ணு காடியை வந்து 90 எழுதி நிச்சு, உங்களுக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி. அதான் அந்த சர்க்கஸ் ஆளுங்களை பார்த்து கூட இவங்க அப்படியே கற்பனை பண்ணாங்க. பட் அந்த இடத்துல நம்ம கோடகமரம் கொஞ்சம் தெளிவாக தான் இருந்தேன், இவங்க அளவுக்கான இல்லை. நான் எதை வேணாலும் மன்னிப்பேன்டா, ஆனால் காலில் ரசிங்க நெட்டான்னு சொன்ன பற்றி அவனை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்டா, விளையாட்டாக அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பண்ணாதான் இருக்கு. ஆனால் இப்போ இந்த பசங்களை பார்க்கறதுக்கு எந்த வெறுப்பு இதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்காங்க. இது எப்படி சொல்கிறது, நம்ம நருட்டோ இவங்க பீரியட்லாம் வந்து ஒருத்தருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது, எல்லாருமே மனசோடியில் இருந்தாங்க, அதனால் அப்படி போச்சு லைஃப். பட் இவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு சகஜமாக இருக்காங்க. இப்போ சின்ன சண்டை தான் வந்துச்சு, டக்குன்னு சரியாகி உடனே அந்த சேர்த்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் இதே சுச்சுவேஷன் இருக்குமான்றது தான் தெரியாது. இப்போ இவங்க இருக்கிறாங்க, இவங்க அப்பாங்களாம் தான் போருக்கு போயிருக்காங்க, இதில் இறந்தோ வந்தோ இது ஏதாவது வந்தால் அவங்களுக்கு இதே மாதிரி பெயின் வரும், அவங்க வேறு வழியில் போவாங்க, அப்போ அதே மாதிரி இழுத்துட்டு வரணும். ஸோ அதெல்லாம் இருக்குது. இப்போ பார்க்க சந்தோஷமாக இருக்குது, இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனால் வாழ்க்கை விடாது. பார்க்கல. ஓகே, இதில் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.